Praise the Lord. 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 Hallelujah. 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 இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. கிறிஸ்துவின் அன்பிற்கிற மக்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காங்க. அன்புமிக்கிற மக்களே, இந்த உலகத்தில் பார்த்தோம் என்றால் ஒரு பக்கம் வெவ்வேறு நாடுகள் போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய மக்கள் தங்களுடைய வீடுகளை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக மக்கள் உயிரை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக மக்களுக்கு இருப்பதற்கு இடம் இல்லாமல் தவிக்கின்றார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் என்றால் இயற்கை சீற்றங்கள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. மழை வர நேரத்தில் மழை வர மாறுது, வெயில் வர நேரத்துல வெயில் அதிகமா இருக்குது. இன்னும் சில இடங்கள்ல பனி அதிகமாயிட்டு நிறைய மக்கள் தங்களுடைய கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இயற்கை சீற்றங்கள் ஒரு பக்கம் இருக்கிறது. ஆக இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்பது அநேக மக்களுடைய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் இப்பொழுது அநேக மக்கள் இந்த விவசாயத்தெல்லாம் விட்டுட்டு வேற தொழில் செய்யறதுக்கோ வெளியில வேலைக்கோ நிறைய பேர் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு தருணம் இப்பொழுது நிலவி கொண்டிருக்கிறது. எதிர்கால வாழ்க்கையை நினைத்து அனைவருமே ஒரு கவலையில் இருக்கிறார்கள். என்னுடைய குடும்பம் எப்படி இருக்க போகின்றதோ, என்னுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்ற ஒரு எண்ணம் எல்லாருடைய மனதிலும் இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் பார்க்கும் பொழுது கடவுள் சொல்லுகின்ற அந்த ஒரே ஒரு வார்த்தை போதும், நாம் நிம்மதியாக நம்முடைய வாழ்க்கையை வாழ முடியும். அது என்னவென்றால், உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. நம்ம எதை பத்தியுமே கவலைப்பட தேவை. நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை பத்தியோ, இல்ல நம்ம குடும்பத்தை பத்தியோ, இல்ல இந்த இயற்கை சீற்றங்களை பத்தியோ, போர்களை பற்றியுமோ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் நடக்கும், ஆனா அதை கவலைப்படாதீங்க. உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன். அது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை தான் கடவுள் இன்று நம் ஒவ்வொரு மத்தியிலும் சொல்கிறார். அஞ்சாதே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆகவே இந்த ஒரு வார்த்தையை நாம் நம்முடைய மனதில் கொண்டிருக்க வேண்டும். இன்னும் அநேக மக்களுக்கு நாம் அவர்களுக்கு இதை எடுத்துரைக்க வேண்டும். ஏன்னா நம்ம கிட்ட நிறைய பேர் வருவாங்க, அநேக கஷ்டங்களை, அவருடைய துக்கங்களை, குடும்ப பாரத்தை நம்மிடம் சொல்லும் பொழுது நாம் கடவுளுடைய இந்த வார்த்தையை தான் அவருடைய மனதில் விதைக்க வேண்டும். ஏனென்றால் நாம் விதைக்கின்ற ஒவ்வொரு விதையும் கண்டிப்பாக வளர்கிறது. அதற்காக நல்லா கவனிக்கும் பொழுது நன்றாக வளர்கிறது. ஆகவே இந்த இறைவனுடைய வார்த்தையை நம்முடைய மனதிலும் மற்றவருடைய மனதிலும் விதைக்க வேண்டும். ஆகவே அன்பார்ந்த மக்களை, முதலில் நாம் நம்முடைய விசுவாசத்தை நன்றாக வளர்த்துக் கொண்டால்தான் மற்றவருடைய விசுவாசத்தை வளர்க்க முடியும். ஏன்னா நம்முடைய விசுவாசத்தை வளர்க்கவில்லை என்றால் நாம் எவ்வளவுதான் மற்றவங்களை சொன்னாலும் அது சென்றடையாது. ஆக நம்முடைய விசுவாசத்தை நாம் எந்த அளவுக்கு நாம் வளர்க்கிறோம், ஒவ்வொரு நாளும் நம்முடைய நற்செய்தி வாசகங்களை கேட்பதன் மூலமாகவும், பிரசங்கத்தை கேட்பதன் மூலமாகவும், இறை வார்த்தையை படிப்பதன் மூலமாகவும், ஜபத்தின் மூலமாகவும், ஆராதனை மூலமாகவும் நாம் நம்முடைய விசுவாசத்தை எந்த அளவுக்கு தினமும் வளர்க்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆகவே அன்பார்ந்த மக்களை, இறைவன் கொடுக்கின்ற அந்த முக்கியமான ஒரு செய்தி, அஞ்சாதே, பயப்படாதே, உலகம் முடியும் வரை நான் உன்னோடு இருக்கிறேன். ஆகவே இந்த வார்த்தையை நம்முடைய மனதில் எடுத்துக்கொள்வோம். எது நடந்தாலும் கடவுள் பார்த்துக் கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாமும் முயற்சி செய்து இந்த உலகத்தில் நல்ல முறையில் நல்ல வாழ்க்கையை வாழ்வோம். தொடர்ந்து இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நம்முடைய கண்களை மூடி உருக்கமாக இதோ நம்முடைய இந்த எல்லா மக்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். மண்டியாவில் இருக்கின்ற இறை மக்கள்,
ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் இருக்கின்ற இறை மக்கள், பாண்டவபுரம், பாலஹள்ளி இன்னும் மைசூரில் இருக்கின்ற இறை மக்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆஸ்வதிக்கும்படியாக, இது அநேக மக்கள் கஷ்டத்திலும் பிரச்சனையிலும் இருக்கிறார்கள். அநேக குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது. அநேக குடும்பங்களில் பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் போய்கொண்டே இருக்கிறது. அநேக மக்கள் பல்வேறு உடல் வலியினாலும் வேதனையாலும் கவலையில் இருக்கிறார்கள். அவர் ஒவ்வொருவரையுமே இறைவன் இந்த நேரத்திலே ஆசீர்வதிக்கும்படியாக நாம் அன்றாடுவோம். பரிசுத்த ஆவியின் வல்லமை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், திரு ரத்தத்தால் இறைவன் இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரிக்க வேண்டும் என்றும் இந்த நேரத்திலே நாம் அனைவருக்காக அன்றாடுவோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சொர்க்கம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எல்லாம் கூடும்,
ஹalleluya.